உங்கள் திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன், ஜாப் ஆஃபர்ஸ், வேற ஹவு டு ஸ்டடி இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதில் ACIO 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வேற லெவல் ஆஃபருங்க. கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது ஒரு வேற லெவல் ஆஃபர். இது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இதில் என்ன தெரியுமா போஸ்ட் என்னெல்லாம் வந்திருக்குன்னா கிளாசிஃபிகேஷன் ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி கீழே வந்திருக்கு. நான் கெஸ்டட், நான் மினிஸ்ட்ரியல். டோட்டல் இதில் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு டோட்டல் 90யும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு டோட்டல் 168ம், மொத்தம் 258 போஸ்ட் இருக்குது. இதில் நமக்கு உள்ள கேண்டர்சர், EVS அந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கான ஒரு போஸ்ட் வந்தால் போதும். இதோட பே ஸ்கேல் என்ன? லெவல் 7 மினிமம் 44,900 ஸ்டார்ட் ஆகி 1,40,400 வரைக்கும் கிடைக்குது. அதோட ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்குது. 20% பேசிக் பே அடிஷன் டு அதர் கவர்மெண்ட் அலவன்ஸ், அந்த மாதிரி கேஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதோட எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா இருக்கணும்? இப்போ நம்ம கேட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க 2023, 2024, 2020, அதில் வந்து எழுதிருக்கவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அலாங் வித் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். அதில் எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷனு, எலக்ட்ரானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வித் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன், மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் எ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் வந்து என்ன தெரியுமா? 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். ஆஸ் ஆஃப் 16/11/2025 அந்த நாளுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு 18 ஆனாலும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நமக்கு ஏஜ் லெசன்ஸ் இருக்குது. கேட்டகரி பொறுத்து நமக்கு ஏஜ் லெசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்ன, அன்ரிசர்வுக்கு 35 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 38 இயர்ஸ் இருக்குது, SC/STக்கு 40 இயர்ஸ் இருக்குது. அண்ட் விடோ, டிவோர்ஸ், உமன் ஜுடிஷியலி செப்பரேட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்குது. வேறு எக்ஸர்வீஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் லெசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் உள்ளே பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து சூட்டபிள் ஆகாது. அதனால இவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இதில் கொடுத்துருக்க அப்ளை பார்த்துருக்கோம்ல, இதில் மேலே 258 வேகன்சி இருக்குது. இது வந்து லைபிள் டு சேஞ்சஸ், நம்பர் வேகன்சிஸ் ப்ரொவிஷனல் அண்ட் லைபிள் சேஞ்சஸ். சப்போஸ் கம்மியாகலாம் இல்லை கூட ஆனால் நமக்கு நல்லது தான். ஓகேவா? இதில் ஒரு எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே உண்டு. இதோட க்ளோசிங் டேட் வந்து 16/11/2025. இதில் பாருங்க, இதோட சர்வீஸ் எலிஜிபிலிட்டி. இந்த போஸ்ட் வந்து எதிரும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே சர்வீஸ் பண்ணலாம்னு தயாராக இருக்கவங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் லியபிலிட்டி. தேர்ஃபோர் கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு சர்வ் எனிவேர் இந்தியா ஒன்லி நீட் டு அப்ளை. பிறகு நீங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே போக மாட்டேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னா, இப்போ நம்ம அந்த கேட் ஸ்கோர் இருக்குல்ல, அதில் வந்து 2023, 24, 25 இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டாக ஒரு எந்த நம்ம எக்ஸாமில் கேட் எடுத்துருக்கோமோ அதை நம்ம அதை வச்சு நம்ம அப்லோட் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த வேகன்சியிலேருந்து 10 மடங்கு அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்தவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் பேஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் இன் நேச்சர், அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி. அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்னென்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், ரெலவென்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வச்சு பண்ணுவாங்க. டோட்டலாக 1175 மார்க் எக்ஸாமுக்கு. அதில் வந்து 750 வந்து கேட் மூலமாக வருது, 250 வந்து ஸ்கில் டெஸ்ட் அண்ட் 175 வந்து இன்டர்வியூக்கு. இதோட செலெக்ஷன் இருக்குல்ல, கேட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண 10 டைம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. ஓகேவா? டெல்லியில் நடக்குது. நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ என்ன இது இருக்குன்னா, இப்போ நமக்கு எல்லாம் சேம் மார்க்காக இருந்துச்சுன்னா, டை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து கேட் ஸ்கோரை பார்ப்பாங்க, மார்க்ஸ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூன்னு பார்த்துட்டு கடைசி என்ன பார்க்குறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா வயது கூட உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்து அல்பபெட்டிக் ஆர்டர் இருக்குல்ல, அவங்களையும் வச்சு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதோட முக்கியமான இம்பார்ட்டன்டேஜ் என்னன்னா, அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுது? 25/10/2025 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 16/11/2025. இதில் என்னென்னா ஆன்லைன் பேங்கிங், டெபிட், கிரெடிட், UPI அதன் மூலமாக பண்ணுறது. நைட் 11:59 வரைக்கும் பண்ணலாம். இன்னொரு இது எப்படி இருக்குன்னா, சலான் மூலமாக ஆஃப்லைன் பிரான்ச்சில் பண்ணுறது. இதுக்கு டேட் 2 days எக்ஸ்ட்ரா இருக்குது, 18/11/2025 வரைக்கும் இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலான்னா, இந்த வெப்சைட் www.mha.government.in அந்த மாதிரி இருக்குது. இது மூலமாக அப்ளை பண்ணுங்க. வேறு இது மூலமாக அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 16க்கு அடுத்து வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதுங்க. அது வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வழிவகுத்துரும்.
இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கு நல்லது. க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே ஃபீஸ் பே பண்ணிடலாம். அது ஒரு பெஸ்ட்டான வேலை. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குன்னு பர்சனலாக ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அதில் தான் அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. அதை கையில் வச்சுக்கோங்க. வேறு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது இருக்கணும். வேறு ஸ்கேன்டு சிக்னேச்சர் அதெல்லாம் வேணும். வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஆதார், பேனு, டிரைவிங்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிட் ஐடி அந்த மாதிரி இருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th டிப்ளமா, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கணும். வேற கேட்டகரியே வந்து அதில் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த கேட்டகரின்னு கொடுக்கணும். ஜென்ரலா, எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, எக்ஸரிசம் அந்த மாதிரி. ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த கேட்டகரியை எப்பவுமே மாற்ற முடியாது. அதனால பார்த்து அப்ளை பண்ணுங்க. நம்ம இதில் தான் போட்டிருக்கு. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து கலர்டு ஃபோட்டோ இருக்கும். சைஸ் 35 mm வித்து இந்த இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக 12 வீக்ஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, இப்போ ரீசெண்டாக 12 வீக்ஸ்க்கு உள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பிளாக் அண்ட் ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பின்னாடி அது ஃபேஸ் வந்து அதில் முக்கால்வாசி இதை கவர் பண்ணியிருக்கணும். 70 to 80% கவர் பண்ணியிருக்கணும். வேறு கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஐஸ் வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகிற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். இதோட சைஸ் வந்து 100 to 200 KB இருக்கணும். சிக்னேச்சர் வந்து என்னென்னா பிளாக் இங்கில் யூஸ் பண்ணணும். அதில் பின்னாடி ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. அதுவும் 80 to 150 KB இருக்கும். இவ்வளோ ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம நேராக எங்கே போயிடுவோம்னா பேமெண்ட் கேட்வே போயிடும். அந்த பேமெண்ட் கேட்வேல வந்து 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சலான் வந்து ரெடி ஆயிரும். ரெடி ஆகி 4 நாளுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்த செகண்டே பேமெண்ட் பண்ணிட்டா நமக்கு ஒரி கிடையாது. இப்போ இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்ப்போம். இதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. அதுக்கு போல் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி இது மாதிரி ஒரு 100 வந்து மெயில் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் ப்ராசஸிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதை பார்த்துக்கோங்க. வேறு மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 16/11/2025 நைட்டு 11:59 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் ஒரிஜினல்ஸ் கையில் வச்சுக்கோங்க. எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அதை கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் மட்டும் அப்ளை பண்ணி எம்ஹெச்ஏ இந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக் வெப்சைட் இருக்குது. அதில் போய் உள்ளே போய் நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு நினச்சிருந்தாலும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நாங்கள் அந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம். அதை வச்சு லிங்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி போன வீடியோவில் RRB NTPC கிராஜுவேட் போஸ்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் இதே மாதிரி கரண்ட்டாக வருது எக்ஸாம் பற்றி நோட்டிஃபிகேஷன், வேறு ஹவு டு ஸ்டடி அந்த மாதிரிலாம் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.